பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்டேபிளா வந்து நம்மளுக்கு இருந்ததா வந்து வரலாறு நம்மளுக்கு வந்து இல்ல. எப்போதுமே பாகிஸ்தானுடைய நாடு சுதந்திரம் ஆனதிலேருந்தே அங்க வந்து இராணுவத்திற்கும், அந்த அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய அ ம டிஃபரன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இடைவெளி, அந்த இராணுவம் வந்து எப்போதுமே வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ப வந்து நம்புனது கிடையாது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் வந்து பாகிஸ்தான்ல எப்போதுமே ராணுவத்தை சார்ந்து தான் இருந்திருக்கிறார்கள். அதுல ஒரே ஒரு எக்செப்ஷன் தான் இம்ரான் கான். இம்ரான் கான் தான் வந்து ராணுவத்திலிருந்து கொஞ்சம் தனியாக தள்ளி நின்று அவர் வந்து ஆட்சி புரிந்தார். அதற்காகவே தான் அவருக்கு எதிராக எல்லாரையும் இது பண்ணிவிட்டு, இன்னைக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு அவரு ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கின்றது. ஆகவே இன்னொன்னு வந்து அவங்க வந்து ஆப்கானிஸ்தான வந்து ஒரு நெருங்கிய நண்பராக அவங்க வைத்திருந்தார்கள். தலிபான்களுக்கு ரொம்ப ஊக்கம் அளித்தார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆனா, இப்ப வந்து ஆப்கானிஸ்தானும் வந்து இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிவிட்டது. ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட தான் இப்ப நெருக்கமாக இருக்க விரும்புகிறது. அதை பாகிஸ்தான் விரும்பவில்லை.